அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் செல்வ உணவகம். அண்மைச் செய்தி. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் EPS வலியுறுத்தியிருக்கிறார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்று EPS வலியுறுத்தியிருக்கிறார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்று EPS வலியுறுத்தியிருக்கிறார். அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஏற்கனவே யார் அந்த சார் என்று தொடர்ந்து அதிமுக குற்றச்சாட்டை முன்வைத்து வந்த நிலையில் FIR லீக் ஆனது முழுக்க அரசின் தவறு என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த நிலையில் இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்று EPS வலியுறுத்தியிருக்கிறார். FIR லீக் ஆனது அரசின் தவறு என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதை பத்திரிகையாளர்கள் பக்கம் திருப்ப முயல்வதா என்று அவர் அரசுக்கு கேள்வி எழுப்பியிருக்கிறார். விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் லதா. லதா, விவரங்களை வழங்கலாம். வணக்கம். அண்ணா பல்கலைக்கழக வளாக அந்த பாலியல் வழக்கை சிறப்பு புலனாய்வு குழு விசாரித்து வரும் நிலையில் பத்திரிகையாளர்கள் பலர் விசாரணைக்கு அழைக்கப்பட்டு அவர்களின் போன்கள் பறிமுதல் செய்யப்படும் உள்ளதாக அந்த செய்திகள் வருவதாக எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். மேலும் பத்திரிகையாளர்கள் போன்களை பறிமுதல் செய்ய வேண்டிய அவசியம் என்ன என்ற கேள்வியை எழுப்பியிருக்கக்கூடிய அவர் FIR லீக் ஆனது முழுக்க அரசின் தவறு என்றும் அதனை பத்திரிகையாளர்கள் பக்கம் திசை திருப்ப முயல்வது கண்டிக்கத்தக்கது என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். உயர்நீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்டாலும் தமிழ்நாடு அரசு அதிகாரிகள் என்பதால் திமுக அரசு இவ்வழக்கில் ஏதேனும் அழுத்தம் தருகிறதோ என்ற சந்தேகம் ஏற்படுவதாகவும் குறிப்பிட்டிருக்கக்கூடிய அவர் யார் அந்த சார் என்ற கேள்விக்கு பதில் கிடைக்கும் வகையில் பாதிக்கப்பட்ட பெண்ணிற்கு நீதி கிடைக்க வேண்டும் என்றால் மாநில அரசின் தலையீடற்ற முறையான சிபிஐ விசாரணையை வெளிக்கொணர்வோம், அதன் மூலமே நீதியை வெளிக்கொணரும் என்றும் கூட குறிப்பிட்டிருக்கிறார். யார் அந்த சார் என்று கண்டறிய இந்த வழக்கை உடனடியாக சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்று வலியுறுத்துவதாகவும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி லதா. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.